வணக்கம். இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆயுர்வேதத்தை நாடி அவர்கள் சொல்வது என்னவென்றால், என் பேர் ஆர்பி வசந்தா. நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். எனக்கு ஒரு 6 months பிஃபோர் குளிக்கிறப்போ இல்லை லெஃப்ட் இதில் மார்பகத்தில் சின்ன கட்டி மாதிரி இருந்ததை பார்த்தேன். ஆகா, இது இருந்தால் இது அநேகமாக கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லேபில் போய் நாங்கள் எடுத்தோம். அது அவங்க கேன்சர் கட்டி தான் சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அங்கேயும் ஏகப்பட்ட செக்கப்பு எல்லாம் பண்ணி ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட் வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு இது இருக்கறனால, கோளாறு இருக்கறனால ஒரு வால்வு வந்து சுருங்கி இருக்குமா, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதை வந்து நான் கடவுளுடைய கிஃப்ட்டுன்னு நினச்சி இப்போ நினச்சிக்கிறேன். நான் அந்த இது இல்லாமல் நான் வெளியில் வந்துட்டேன். அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் நான் வெளியில் வந்து அடுத்து ஒரு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் போனேன். அது போனதில் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. அது நல்லா இதுதான் கொடுத்தாங்க, பட் வந்து எனக்கு அந்த கட்டி வந்து பெருசாக போயிடுது. அது எப்படி தெரியும்னு கேட்டால், லங்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருந்து நான் சிடி ஸ்கேன் எடுக்கிறப்போ அந்த கட்டி வளர்ந்தது தெரியவும், என் பொண்ணு மதுரையில் இருக்கா, சின்ன பொண்ணு, அவள் பிஹெச்டி டாக்டரேட் ஆகும். அவள் தான் எல்லாம் இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு, அம்மா ஹாஸ்பிட்டலில் போ, அங்கே நிறையா பேருக்கு நல்லா இதுவாயிருக்கு, நீ அங்கே இருக்கனால நீ அங்கே போய் நீ ட்ரீட்மெண்ட் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணு, வேற எந்த ஆஸ்பத்திரியுமே நீ போகாத, ஆயுர்வேதிக்கு கேன்சர் ஒன்லி கேன்சர் தான் அது போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இங்கே வந்தேன். அவங்க வந்து என்ன செக்அப் இதெல்லாம் பண்ணிட்டு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 45 டேஸுக்கு வந்து எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க. இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்டிவ்ங்கிறதே என்கிட்ட கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதோ சாப்பிடுவேன் தூங்குவேன், சாப்பிடுவேன் தூங்குவேன், அந்த மாதிரி ஒரு இதுவே ஒரு நடப்பனான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். எந்த விதமான ஆக்ஷனும் என்கிட்ட கிடையாது. ஹாஸ்பிட்டல் இந்த மாத்திரையை நான் சாப்பிட 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 எனக்கு நல்ல எனர்ஜி, நல்ல பசி, நல்ல தூக்கம் எல்லாமே வந்து நான் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக ஆகிட்டேன். எனக்கு 73 இயர்ஸ் ஆனாலும் நான் சும்மாவே எப்போதுமே இருக்க மாட்டேன். பட் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னுடைய உடம்பு பழைய நிலையில் வந்து நான் வந்து ஒரு வீட்டு வேலை பார்க்கவோ, ஒரு ஹெல்ப் பண்ணவோ, ஒரு வாக்கிங் போகவோ, ஒரு நல்ல பிரிஸ்கா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எல்லாம் பண்ணது வந்து இதோட மாத்திரை தான். அவங்களுக்கு என் நன்றியே நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். அந்த டாக்டர்ஸு, ஒர்க்கர்ஸு எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான நன்றியும் என்னோட சந்தோஷத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. 1 வீக்லேயே நான் இந்த இதை மாத்திரை சாப்பிட்டதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நல்ல பசி எடுத்து, அதே மாதிரி இப்போ வந்து அந்த பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அதில் வந்து எனக்கு சைஸ் குறைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து சைஸ் குறைஞ்சி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. நம்மளும் வந்து இந்த சைஸ் குறைய இருந்துரும்னு இப்போ இன்றைக்கி கண்டினியூஸாக அவங்க இந்த மாத்திரையை சாப்பிட சொல்லியிருக்காங்க. வேறு எங்கேயும் எதையும் போகிற மாதிரி நான் இல்லை. நல்லா எல்லாருமே நல்லா ஒரு இது பண்ணி ஒரு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து இது சரியாயிடும், நீங்கள் நல்லா வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து நமக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் என்ன மாதிரி கேஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு மிக்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எதுவுமே கிடையாது, இந்த ஸ்ட்ரிக்ட் டயட்டு தான். புளி சேர்க்க மாட்டேன், ஸ்வீட்ஸு கிடையாது, காஃபி டீ எதுவுமே கிடையாது, அதர் ஸ்நாக்ஸு எதுவுமே கிடையாது. ஒன்லி காய், வெஜிடபிள்ஸு, ஃபுட்டு, புளி இல்லாத ரசம், புளி இல்லாத குழம்பு, அந்த மாதிரி தான். வேறு எதுவுமே நான் சேர்க்கறது கிடையாது. காலையில் ஏதாவது ஒரு டிஃபன், தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ, மத்தியானம் புளி இல்லாத ரைஸு, நைட்டு டிஃபன், மாத்திரைகள், அதோட சரி. வேறு எதுவுமே அடிஷ்னலாக வந்து என்ன ஆசைப்பட்டாலும் எங்கள் வீட்டில் கொடுக்கவும் மாட்டாங்க, தரவும் மாட்டாங்க, நான் சாப்பிடவும் மாட்டேன். ஒரு பிஸ்கட் கூட என்கிட்ட தரமாட்டாங்க, வேணான்றுவாங்க. சாப்பிடாதீங்க, அதுலேயும் ஸ்வீட் இருக்குது, வேண்டாம், மைதா மாவு கலந்துருக்கும், வேண்டாம் அப்படிங்கனால எந்த ஃபுட்டுமே நான் சேர்க்கறது கிடையாது. ஒன்லி இது தான் என்னோடய ஃபுட்டு தான். அரிசியுமே நான் புழுங்கரிசி தான். நாங்கள் பிராமின் இருந்தாலும் பச்சரிசி சாப்பிட்றது கிடையாது. சுகர்னால வந்தையிலேருந்தே நான் புழுங்கரிசி தான் தனியாக வச்சு, அதுவும் ஒரு லிமிட்டட் தான், ஒரு சின்ன டம்ளர் தான். வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுவேன், அவியல், கூட்டு, பொரியல், அந்த மாதிரி அதை நிறையா எடுத்துப்பேன். எப்பயாவது ஒரு தரம் கொஞ்சோண்டு ஒரு பாதி அப்பளம் அந்த மாதிரி பொரிச்சது ரொம்ப திங்கக்கூடாதுமாங்க. ரொம்ப ரேர் அந்த அப்பளம்லாம் போட்டுக்கிறது வந்து ரொம்ப ரேர். டெய்லியெலாம் அதெல்லாம் கிடையாது. என்னோடய டயட்டு வந்து இதுதான். மில்கே சேர்க்க மாட்டேன். பால் வந்து காலையில் உரக்குத்தி வச்சுடுவாங்க மருமக, அதை மத்தியானம் தயிர் கொஞ்சோண்டு விட்டு வெந்நீர் விட்டுருவேன். குடிக்கிறது வந்து வெந்நீர் தான், பச்சை தண்ணியை நான் குடிக்கிறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போனாலும் சரி, எவ்வளோ வெயில்னாலும் சரி, எவ்வளோ இது பண்ணாலும் சரி, வெந்நீர் தான் ஃப்ளாஸ்கில் வச்சு வெந்நீர் தான் குடிப்பேன். மற்றபடி ஹோட்டல் போகிறதோ செய்கிறதோ, முன்னாடி அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன், செய்வேன். இந்த இதுக்கு அப்புறம் எதுவுமே நான் சாப்பிட்றது கிடையாது. டயட்டு வந்து கரெக்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டயட்டு கரெக்டாக இருக்கு, எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃபங்க்ஷன் போனாலுமே அப்படி தான், ஏதாவது இந்த புளிப்பு இல்லாதது எதுவோ அதை
மட்டும்தான் சாப்பிடுவேன். புளிப்பாக இருக்கிறது எதுவுமே சாப்பிட மாட்டேன். ரசமோ சாம்பாரோ அதெல்லாம் விட்டுக்கிறது கிடையாது. எது நமக்கு ஒத்துக்குமோ அதை மட்டும். ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால், போகாமல் இருக்க முடியாது சில ஃபங்க்ஷன், அப்படி போனால் அந்த மாதிரி தான் அதான் சாப்பிடுவேன் வழியே. ஃபுல் அண்ட் ஃபுல் டயட் தான். பட் வந்து எனக்கு இந்த டேப்லெட் வந்து என் உடம்புல வந்து ஏற்று நிறுத்து நல்லா ஒர்க் ஆகும். அது கரெக்டாக 1 வீக்லேயே அதோட டிஃப்ரென்ஸு, அது என்ன ஏது, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து எனக்கு இதுவாக பியூராக நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு நல்ல டேப்லெட். அதுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கள, அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே ஆயுர்வேதத்தின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே ஆயுர்வேதத்தை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. நன்றி.